பெற்றோரும் உற்றாரும் இன்றி டிக்டாக்கை சாட்சியாக வைத்து காதலி கழுத்தில் மஞ்சள் தாலி கட்டிய உத்தம உதயகுமார் இவர்தான். மதுரை மாவட்டம் மேலூர் தர்காக்குடியை சேர்ந்த பஞ்சாயத்து பாண்டிகுமாரின் மகனான உதயகுமார் அழகு நிலையத்தில் பணிபுரிந்து வந்த சத்யா என்பவருடன் டிக்டாக் மற்றும் முகநூல் மூலம் பழகி அந்த பெண்ணை காதல் வலையில் வீழ்த்தியுள்ளார். இருவரும் வேறு வேறு சாதியை சேர்ந்தவர்கள் என்றாலும் வீட்டிற்கு தெரியாமல் தாலி கட்டி 1 வருடமாக குடித்தனம் நடத்தி வந்த நிலையில் சத்யா தற்போது கர்ப்பிணியாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் காதலனின் தந்தை பாண்டிகுமார் காதல் திருமண ஜோடியை தொடர்பு கொண்டு இருவரும் பிரிந்து வாழ்ந்தால் 2 மாதத்தில் உறவினர்களிடம் எடுத்து கூறி இருவருக்கும் ஊர் அறிய திருமணம் செய்து வைப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார். இதனை உண்மை என்று நம்பி மாமனார் சொல்படி திருமண முறிவு பத்திரம் ஒன்றையும் எழுதி கொடுத்து காதல் கணவனை அவரது தந்தையுடன் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகின்றது. மனமுறிவு பத்திரம். உதயகுமார், சத்யா, நாங்கள் இருவரும் அப்புறம் இந்த நாள் நன்றாக இருந்தோம். அப்புறம் எங்களுக்குள் திருமண பந்தங்கள் எதுவும் இல்லை. நான் இவர் மீது கம்ப்ளைண்டை வாபஸ் திரும்ப பெற்றுக்கொண்டேன். வீட்டிற்கு சென்ற பின்னர் 60 சவரன் நகையும் 30 லட்சம் ரூபாய் ரொக்கத்துடன் உதயகுமாருக்கு உறவுக்கார பெண் ஒருவரை 2வது திருமணத்திற்கு பேசி முடித்ததாக கூறப்படுகின்றது. இதையடுத்து பிரிந்து சென்ற கணவன் செல்போன் நம்பரை சுவிட்ச் ஆஃப் செய்து கொண்டு தலைமறைவாகிவிட்டதால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சத்யா தனது மகனுக்கு அக்காள் உறவுமுறை கொண்டவர் எனவும் தனது மகனுடன் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றும் ஏற்கனவே திருமண முறிவு பத்திரம் ஒன்றை தன்னிடம் எழுதி கொடுத்து விட்டார் என்று கூறி போலீசிடமிருந்து சாமர்த்தியமாக நழுவியுள்ளார் பஞ்சாயத்து பாண்டிகுமார். இதற்கிடையே 50க்கும் மேற்பட்ட தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற சத்யா மாமனார் பாண்டிகுமாரிடம் தனது கணவனை மீண்டும் தன்னிடம் அழைத்து வந்து விடுமாறும், இல்லை என்றால் தான் மரணித்து ஆத்மாவாக வந்து விரட்டுவேன் என்று சினிமா பாணியில் மிரட்டும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டார். நான் சொன்ன வாக்க காப்பாத்துவேன். நீ எந்த பாவம், நீ சாமி முட்டையினால எங்களுக்கு வராது. நாங்க வந்து 2 மாதம் பையனை கல்யாணம் பண்ணி அதெல்லாம் நல்ல நான் 2 மாதம் சென்று கட்டி வைக்கிறேன். நீ பொறுமையாரு, அவசரப்படாது. அவங்க பையனை ஏத்துக்கிட்டீங்க வீட்டுக்குள்ள, என்ன ஏத்துக்கிட்டு இருக்கலாம்ல? யாரு? என் பையனை ஒண்ணு நான் ஏத்துக்கலையே. என் பையனை ஏத்து நான் எங்க வீட்டு நடுவத்துல உட்கார வச்சிருக்கேன். நான் சொல்றேன் இல்லம்மா, நான் உங்க சொல்றத உங்களை கேட்டுக்க. எங்க வீட்டுல இருக்கிறது வெறும் செவரு தான். இந்த செவரு மேல சத்தியம்னு சொன்னேன். கருப்பேன்னு ஒண்ணு இருந்தா அவன் கேட்டுக்கிட்டோம். அவன் பாலடிக்கே நான் போறேன். காலையில வந்தீங்கன்னா எனக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து போடுங்க. தான் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு பிழைத்து கொண்ட நிலையில் மீண்டும் மாமனார் பாண்டிகுமாரை செல்போனில் தொடர்பு கொண்டபோது மகனை சேர்த்து வைப்பதாக கொடுத்த வாக்கை மீறி அவதூறாக பேசுகிறார் என்று வேதனை தெரிவிக்கின்றார் டிக்டாக்கால் வாழ்க்கையை தொலைத்து நிற்கும் சத்யா. உனக்கு பணம் ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் தரேன். என் பையனுக்கு ஏதாவது செலவு பண்ணிட்டீங்கன்னா கூட சொல்லு, அந்த பணத்தை நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு பணம்லாம் வேண்டாம், பணத்துக்குலாம் ஆசைப்பட்டு நான் வரல, எனக்கு உங்கள் பையன் கூட வாழ்க்கை மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னேன். அதே நேரத்தில் தனது மகனை 23 வருஷமாக நோய்க்கும் பேய்க்கும் பார்த்து சினிமா ஹீரோ போல வளர்த்து வைத்திருப்பதாகவும் திடீர்னு டிக்டாக்கில் இருந்து வந்து கொத்திக்கிட்டு போயிட்டா விட்டு கொடுக்க முடியுமா என்று அதே சினிமா பாணியிலேயே கேள்வி எழுப்புகிறார் பஞ்சாயத்து பாண்டிகுமார். நான் 23 வருஷம் வளர்த்து ஆளை பாத்தீங்கன்னா அஜித் மாதிரி இருப்பேன். அதுதான் இந்த பொண்ணு டிக்டாக்ல புடிச்சு கொத்திட்டு போயிருச்சு. நான் அங்கேயே கேட்டுட்டு அனுப்புனேன் அந்த பிள்ளைகிட்ட. பொய்ய பிராடெல்லாம் பேச மாட்டேன். இதை தவிர நான் தப்பா இந்த பிள்ளைய இந்த இதுவும் சொல்லல. என் வகிர் வாயை எரிஞ்சு நீ கூட்டிட்டு போற என்ன நல்லா இருக்க மாட்டியா? ஆனா என்னைக்கு இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கா. என் வீட்டுக்கு என் பிள்ளைய கொண்டு யாருமே என் பிள்ளையா வந்தாலும் சேர்த்துக்குவேன். ஆனா வேற எந்த தப்பான முறையா வந்தாலும் யாரையும் நான் சேர்த்துக்கிற மாட்டேன். நாங்க அந்த நிமிஷமே உங்க பேரு வந்து எங்களை ஏதாவது டார்ச்சரோ தொல்லை கொடுத்தீங்கன்னா உங்க பேருகளை எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டேன்.
டிக்டாக்கால் காதலில் விழுந்து தாலியால் வாழ்க்கை இணைந்து சாதியாலும் மாமனார் செய்த சதியாலும் காதல் கணவனை பிரிந்து தவிக்கும் தனக்கு காவல்துறையினர் தக்க நீதி வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார் கர்ப்பிணி பெண் சத்யா. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜ்குமார் மற்றும் வேல்ராஜ்.